சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா. நம்ம ஏற்கனவே கடந்த பதிவில் பதிவிட்டு இருந்தோம். பெரிய பாதையில் வரும் பக்தர்களுக்கு ஸ்பெஷல் பாஸ் கொடுக்க போகிறாங்க. அதாவது எருமேலி புல்மேட்டு பாதையில் வரும் பக்தர்களுக்கு சென்னையிலேருந்து ஓகே பண்ணுறாங்க. சபரிமலைக்கு பெரிய வழியில் செல்லும் அனைத்து சாமிமார்களுக்கும் ஸ்பெஷல் பாஸ் கொடுத்து ஸ்பெஷல் லைனில் விட்டு அவங்கள சாமி தரிசனம் செய்ய வைக்க போகிறாங்க. எந்தளவுக்கு சாமி விரைவு தரிசனம் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரத்தில் சாமி பார்க்க முடியுதுன்னு நம்ம இன்றைக்கி போயிட்டு வந்த பக்தர்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த பதிவு நம்ம கண்டிப்பாக நாளைக்கு நம்ம சேனலில் போடுறோம். இப்போ மேல் சாந்தி அவங்க முக்கியமாக ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருளை கொண்டு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் பொருளை கொண்டு அது டஸ்ட்பினில் போட்டால் பரவாயில்ல. நிறைய சாமிமார் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி காட்டில் போட்டு போயிடுறாங்க. அது குப்பை அதிகமாக சேருது. ஏன்னா பிளாஸ்டிக் குப்பை மக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் போட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் சில வன விலங்குகள்லாம் பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு அதனால் இறந்து போயிடுது. அதனால் சாமிமார்கள் யாரும் பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி கொண்டு வர வேண்டாம். தண்ணி, வெந்நீர், மூலிகை வாட்டர் நாங்களே கொடுக்கோம், நீங்கள் யாரும் கொண்டு வர வேண்டாம். அப்படியே கொண்டு வந்தாலும் டஸ்ட்பினில் போட்டிருக்கேன்னு மேல் சாந்தி வேண்டுகோள் வச்சுருக்காங்க. அதனால் சபரிமலைக்கு செல்லும் சாமிமார்கள் பிளாஸ்டிக் பாட்டிலை கொண்டு போக வேண்டாம். இப்போ அந்த காணொலி பின்னாடி வீடியோ பின்னாடி போடுறேன். இது போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா. സ്വാമി ശരണമയ്യപ്പ. നമ്മളെ ഈ വർഷത്തെ മണ്ഡല മഹോത്സവം വൃശ്ചികം 1 മുതൽ നമ്മൾ ഭഗവത് ദർശനവും അദ്ദേഹത്തിൻ്റെ നാമജപങ്ങളോടുകൂടി നമ്മൾ ഈ മലയെ വെട്ടി ഇവിടെ എത്തി നെയ്യഭിഷേകം, പുഷ്പാഭിഷേകം മുതലായ കർമ്മങ്ങളൊക്കെ ചെയ്ത് നമ്മളൊരു മണ്ഡലം 41 ദിവസം എത്തിച്ചേരാൻ പോവുകയാണ്. അന്നേരം അതിൻ്റെ ഒരുക്കങ്ങളൊക്കെ നടക്കുകയാണ്. അന്നേരം ഭഗവാന്റെ ഏറ്റവും വിശേഷപ്പെട്ട ആ മണ്ഡലപൂജ എല്ലാവരും പങ്കെടുത്ത് എല്ലാവരും നല്ല പ്രാർത്ഥനയോടെ അദ്ദേഹത്തിനെ പ്രാർത്ഥിച്ച് ഒരു നാമജപഘോഷത്തോടെ നമ്മുടെ മണ്ഡലപൂജ നല്ല ഭംഗിയായി നടക്കുന്നതിന് എല്ലാവരും പ്രാർത്ഥനയുണ്ടാവുക. സ്വാമി ശരണമയ്യപ്പ. നമുക്കറിയാം ഇപ്പം വളരെ തിരക്ക് കൂടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇത്തരം നമ്മുടെ ക്ഷേത്ര ദർശനം എത്തുന്നവരും കുഞ്ഞുങ്ങളൊക്കെ വളരെ ശ്രദ്ധിക്കുക. അതുപോലെ തന്നെ പ്ലാസ്റ്റിക് ഒക്കുന്നതും നമ്മൾ കുറച്ച് ഉപയോഗിക്കാൻ ഉള്ള ഒരു പരിശ്രമം നടത്തണം. നമുക്കറിയാം നമ്മൾ 1-2 ദിവസമൊന്നും കൊണ്ട് അല്ലെങ്കിൽ 1-2 വർഷം കൊണ്ട് ഇത് നിശേഷം നമുക്ക് നിർത്തലാക്കാൻ കഴിയില്ല. അതിൽ കുറേശ്ശെങ്കിലും നമ്മളൊരു പരിശ്രമിച്ചാൽ ഒരു 1-2 വർഷം കൊണ്ട് നമുക്ക് പൂർണ്ണമായിട്ടും നിശേഷം നമുക്ക് ഒഴിവാക്കി നമ്മുടെ പ്രകൃതിയെ രക്ഷിക്കാൻ കഴിയും. നമ്മുടെ പൂങ്കാവനം പുണ്യമാണ്, അത് സംരക്ഷിക്കേണ്ടത് നമ്മുടെ ഓരോരുത്തരുടെയും കടമയാണ്. അതെല്ലാം